சனி பெயர்ச்சி பலன்கள் துலா ராசி சித்திரை 3-4 பாதம் சுவாதி நட்சத்திரம் முழுவதும் விசாகம் 1-2-3 பாதங்கள் அடங்கியது துலா ராசி. துலா ராசி தான் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி. அதனால தான் திராசு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுலையுமே சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள், வியாபாரிகள், வாழ்க்கையை அங்குலமாக அணுவாக செதுக்கி வாழக்கூடியவர்கள். உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும்? ஆலயங்கள் எல்லாம் அனுசரிக்கக்கூடிய சித்தர்கள் அருளிய வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வரக்கூடிய டிசம்பர் மாதம், அதாவது 2020 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பயிற்சியாகி மகர ராசியில் 2.5 ஆண்டுகள் ஆட்சி பலம் பெறுகிறார். அடுத்த 2.5 ஆண்டுகள். அப்போ இந்த 2.5 ஆண்டுகளும் சனி பகவான் எங்க இருக்கிறார் துளாராசிக்கு அப்படின்னா 4ஆம் பாவம் என்று கூடி சொல்லக்கூடிய சுகபாவத்தில் இருக்கிறார். இடம், வீடு, வாகனம், தாய், இப்படி ஸ்தானத்தில் போய் சனி பகவான் உட்கார்றார். அப்போ 4ல் சனி பகவான் துலா ராசிக்கு உட்கார்ந்துருக்கிறார். அப்போ 4ல் சனி பகவான் உட்கார்ந்துருந்தா நாங்கள் என்ன சொல்லுவோம் அதற்கு பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்த்தாஷ்டமத்து சனி, அதாவது அஷ்டமத்து சனியில் பாதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நமக்கு சில சின்ன கஷ்டங்கள் உண்டாகும், ஆனால் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். என்ன, சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து நீங்கள் டைமுக்கு சாப்பிடலை அல்லது உங்கள் உடலை பாதுகாக்கலைன்னா உடல் நலம் குன்றும். உடல் நலத்தில் ஏதாவது ஒரு பாதிக்க போகிறோம். இல்லை நான் தேவையில்லாத பொருட்கள்லாம் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறது, இல்லாது நான் டைட்டில் இருக்கிறேன், இப்படி தேவையில்லாத விஷயங்கள் பண்ணும்போது உடலில் ஏதாவது கோளாறு வரும். அதே போல் ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள் உடையவர்களுக்கு உடல்நிலையில் கவனம் வேண்டும். அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் உண்டு. உடலை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கிடணும். டெய்லி தியானம், யோகா, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டா? இதில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்போ இந்த இடம் 4ஆம் இடமே ஒரு இடத்துக்குரிய ஸ்தானம் தானே சார். இப்போ நீங்கள் இடம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இடம் வாங்குவதை ஒற்றி போடுங்கள். அல்லது ஏதாவது ஒரு இடம் விற்க வேண்டி இருந்ததுன்னா இந்த இடத்துல குறைஞ்ச ரேட்டு தான் விற்கும். உங்களுக்கு கடன் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் விற்றுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த 2.5 ஆண்டுகள் கழித்து அதற்கு விற்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க. இல்லை நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன் சார், இப்போ பேங்க்கில் லோன் போட்டு நான் வீடை கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வேண்டாம். ஏன்னா நம்ம லோன் ப்ராசஸ் சரியாக இருக்காது, அல்லது ப்ராசஸிங் சரியாக இருந்ததுன்னா அடுத்தால கெட்டல கொத்தனார், இன்ஜினியரிங் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் நம்மளுடைய அர்த்தாஷ்டமத்து சனி. அதே மாதிரி வாகனம் பழைய வாகனமாக இருக்கும், அந்த வாகனத்தையே வச்சு ஒரு 2.5 வருஷம் அப்படியே ஓட்டுங்க. ரிப்பேர் பார்த்து ஓட்டுங்க. ரிப்பேர் கொஞ்சம் கூட செலவானாலும் பரவாயில்ல. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்களா, நான் புது வாகனம் வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன செய்யும், அதில் அதே எதிர்பாராத ஒரு ஃபால்ட் வந்துடும். அப்பவும் செலவுகள் வரும். அதே மாதிரி தாயினுடைய உடல்நிலையிலையும் நம்ம கவனம் தேவை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 4ஆம் இடம் ஒரு இடம் மாற்றத்துக்குரிய இடம். ஒரு வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது, வாகனம் மாற்றுவது, தொழிலை மாற்றுவது, வேலை மாற்றம், இப்படி மாற்றம். ஆனால் மாற்றங்கள் போல தான் முன்னேற்றம். சிலர் வாடகை வீட்டிலேருந்து ஒரு சொந்த வீட்டுக்கு போனால் இப்போ வேண்டாம் அப்படிங்க. ஆனால் அதே இது சொந்த வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கொஞ்சம் ஒரு கடன் அடைக்கிறதுக்காக சொந்த வீடை விற்றுட்டோ அல்லது சொந்த வீடை பேங்க்கில் இது பண்ணிட்டு இல்லாட்ட வாடகைக்கு விட்டுட்டு ஏதாவது வாடகைக்கு நம்ம சின்ன வீட்டுக்கு இங்கே போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லாட்ட சொந்த வீடை வாடகை விட்டு வேறு ஊரில் குடியேறி தொழில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அப்படி நீங்கள் ஒரு இடம் மாற்றங்கள் செய்யும் போது நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா பழகினவங்களோடு நம்ம இருக்க முடியாது. அதே மாதிரி படிக்கிறவங்க கொஞ்சம் மாணவர்கள்லாம் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் நம்ம ஞாபகம் மறதி இதெல்லாம் வரக்கூடியது. அதே மாதிரி நம்மளுடைய மூளை வேறு பக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதில் கவனச்சிதறல்கள் நீங்கள் அப்படின்னாச்சுன்னா படிப்பில் நம்ம கேள்விக்குறியெல்லாம் போட வேண்டியிருக்கும், பெற்றோருடைய ஏச்சு பேச்சுக்கு ஆளாக வேண்டியிருக்கும், ஆசிரியருடைய அன்பு கிடைக்காம போகும். அதனால் இப்போ நீங்கள் படிப்பில் கொஞ்சம் என்ன செய்யுங்க, அதிக நாட்டம் கொண்டு வாங்க. மற்ற விஷயங்கள் நாட்டம் தேவையில்லை. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ எல்லார் கையிலையும் மாணவர் கையில் போகிற நாங்கள் செல்லை கொடுத்து ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் மட்டும் படிக்காமல் நீங்கள் வேறு அந்த செல்லில் உள்ள தீய விஷயங்களுக்குள்ளெல்லாம் நம்ம போகிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இவங்களுடைய இந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய பெற்றோர்கள் இவங்க மேலே நல்ல கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக விநாயகருடைய அகவல் டெய்லி படிக்க வைங்க. விநாயகருடைய அகவலை படிக்க அர்த்தாஷ்டம சனி கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இந்த அர்த்தாஷ்டமத்து சனி காலகட்டத்தில் நம்ம வரன் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒன்றுமே சரியாக அமைய மாட்டேங்க. சொல்லிடுவாங்க, என்ன செய்வாங்க, நாளைக்கு நீங்கள் சாயங்காலம் பெண் பார்க்க வாங்க, இல்லாட்ட நாளைக்கு சாயங்காலம் என்ன செய்யுங்க, மாப்பிள்ளையை என்னென்னு விசாரிச்சுட்டு போங்க அப்படிம்பாங்க. திடீர்னு ஒரு மதியம் ஃபோன் பண்ணி இப்போ இன்றைக்கி வர வேண்டாம்னு ஒரு 6 மாதம் ஆகட்டும் அப்படிம்பாங்க.
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யாருக்கு வரும்? இந்த அர்த்தாஷ்டம சனி தடை அப்படிங்கிறது. எப்போவுமே நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு பார்க்க கூப்பிட்றாங்க அப்படின்னா காலையில் ஒரு விநாயகர் கோயிலில் போய் உங்கள் வீடு பொண்ணாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக இருந்தாலும் அவங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி இன்றைக்கி போகக்கூடிய காரியம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லா சிறப்பாக நடக்கும். அதே போல் ஏதாவது ஒரு கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல், இந்த சொல்லுவாங்க புட்டுத்தாலி பச்சைப்பட்டு எடுத்து சாத்துறேன் அப்படிங்கிற வேண்டுதல். இதெல்லாம் சனி வந்து 4ஆம் பாவத்தில் இருக்கும்போது நமக்கு எதிர்பாராத விதைகள், தடைகள், தாமதங்கள் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இன்னைக்கு கொரோனா இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் இருக்குது, பெரிய கொடிய நோய்கள் இந்த மாதிரி காலகட்டங்கள் இருக்குது. வயதானவர்கள் கொஞ்சம், இந்த துளாராசி அன்பர்கள் வயதானவர்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும். சிலர் வியாபாரம் தொழில் அதில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, இருந்தாலும் நீங்கள் கவனமாக ஓடணும். அப்படி இருந்துக்கிட்டால் தான் நன்மை. ஏன்னா நீங்கள் உங்களை நிறுத்தவே முடியாது, உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவங்க தான் துளாராசிக்காரர்கள். புரிஞ்சுங்களா? அந்த உழைப்பை நீங்கள் உழைக்க தான் செய்வீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. துளாராசியில் சித்திரை 3-4 பாதம் செவ்வாயுடைய ராசி. வேகமான செயல்பாடு உடையவர்கள். பிரயாணங்கள் செய்யும்போது கவனமாக இருந்துக்கிடணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருந்துக்கிடணும். ஒரு ஆக்ரோஷமாக பேசும்போது கவனமாக பேசணும். வார்த்தைகளை உற்றாமல் இருந்துக்கிடுவாங்க. அரசியல்வாதிகள் தெளிவாக பேசுங்க. ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்கிடுவோம். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வதா தரிசனத்தை கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை குலதெய்வதா தரிசனமும் துர்க்கையினுடைய தரிசனமும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சனி பகவானுடைய கஷ்டங்கள் இன்னல்கள் தீங்கும். அதே சுவாதி நட்சத்திர அன்பர்கள் மாயையான விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. அதிகமாக முதலீடு போடாதீங்க. ஏதாவது நான் பங்கு சந்தையில் போட்டேன், அங்கே போட்டேன், வியாபாரத்தில் போட்டேன், வட்டி கொடுத்தேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து பொருளாதாரத்தில் லாக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பொருளாதாரங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். யார்ட்டையும் பணம் கொடுத்து நான் வேலை வாங்குறதுக்காக பணம் கொடுத்து அவங்க கரெக்டான காலகட்டத்தில் தரலை, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் கண்டிப்பாக சனிக்கிழமை ஒரு சிவன் ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிவநாமம் டெய்லி சொல்லிட்டு வாங்க. சொல்லிட்டு வந்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கஷ்டங்கள் குறையும். அதே விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். டெய்லி கந்தசஷ்டி கவசம் படிச்சிருங்க. அதே மாதிரி டெய்லி விநாயகர் கோயில் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய இடமாற்றங்களை கொடுக்கும். அந்த மாற்றங்கள்லாம் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். சில நேரங்களில் வருமான உயர்வு கொடுக்கும். அப்படி கொடுத்த வருமானங்களும் சில நேரங்களில் நம்மகிட்ட இல்லாமல் செலவுகளாகும். செலவுகளும் நன்மையான செலவுகளாக மாறும். அதாவது விசாக நட்சத்திர அன்பர்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் துளாராசிக்காரர்கள் அத்தனை பேருமே இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்கள் ஊரில் ஒரு சிவன் கோயிலையோ அம்மன் திருக்கோயிலையோ விநாயகர் கோயிலையோ நவகிரகங்கள் இருக்கும். இன்றைக்கி நவகிரகங்கள் இல்லாத ஆலயங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நவகிரகங்களை வச்சு தான் கோயில்களுக்கு கூட்டம். அப்படிப்பட்ட நவகிரகங்களில் மேற்கே வர்ண திசையை நோக்கி அமர்ந்திருப்பவர் தான் சனி பகவான். அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா காக்கை வாகனத்தில் இருப்பார். அந்த காக்கை வாகனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு என்ன செய்யுங்க, சனிக்கிழமை தோறும் கண்டிப்பாக ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரு மாலை இட்டு சனி பகவானை வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் சங்கடங்கள் எல்லாம் அற்புதமாக தீரும். நன்றி. தெய்வீக மாரிமுத்து 98 42 52 16 69 இது என் செல் நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு தூத்துக்குடி சென்னையில் என்னை சந்திக்கலாம். அல்லது நான் செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணும் நீங்கள் நினைக்கக்கூடியவர்கள் எனக்கு நல்லா தெரியும். அவர்கள் என்ன செய்யலாம், 98 42 52 16 69 இந்த நம்பரில் கூகுள் பே இருக்குது. உங்களுக்கால் முடிஞ்ச பணத்தை போட்டு அதுக்கப்புறம் நான் இவ்வளோ பணம் யார்ட்டையும் கேட்கறது கிடையாது. என்னுடைய சரித்திரத்திலே கேட்டது கிடையாது. முடிஞ்ச பணத்தை நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், நேம் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தருவேன். அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யலாம், எனக்கு கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். ஜோதிடத்தை மதித்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஜோதிட ரீதியாக பதிலளிக்கப்படும். நன்றி. இப்படிப்பட்ட அற்புதமான ஜோதிடம், ஆன்மீகம் உலகத்துக்கு பறைசாற்றுவதற்கு, இதில் உள்ள சிந்தனைகள் எல்லாம் வெளிக்கொணர்வதற்காகவே அற்புதமாக புதிய வரலாறு சேனல் அதனுடைய ப்ராப்பரேட்டர் திரு சங்கர் அவர்கள் இந்த பெரும் முயற்சிக்கு அவருக்கு ஒரு நன்றியை காணிக்கையாக்கி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.